மகிழ்ச்சிகரமான கற்றல் நுட்பங்கள் மற்றும் படைப்பாற்றல் மிக்க கற்பித்தல் முறைகள். வணக்கம், நான் கிருஷ்ணசாமி. இயற்பியல் பாடத்தை மாணவர்களுக்கு எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியுடனும் கற்றுக் கொடுக்க நான் குறைந்த செலவில் எளிதில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றல் முறைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறேன். எனது இந்த 25 ஆண்டுகால கற்பித்தல் பணியில் நான் நடைமுறை வாழ்க்கையில் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மையமாக வைத்து பாட கருத்துக்களை அறிமுகப்படுத்துவேன். அந்த விதிகளையோ அல்லது எடுகோள்களையோ பயன்படுத்தக்கூடிய பொருட்களோடு தொடர்புபடுத்துவது என்னுடைய ஒரு கற்பித்தல் உக்தியாகவே நான் கையாண்டு வருகிறேன். உதாரணத்துக்கு, நியூட்டனுடைய 3வது விதியை கற்பிக்க வேண்டுமென்றால் பல நடைமுறை வாழ்க்கைகள் உள்ளன. அந்த விதியை பேசுவதற்கு முன்பு நடைமுறையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை பயன்பாடுகளை முதலில் அறிமுகப்படுத்தி அதன் பின்பு அந்த விதியை சொல்வது என்பது மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பலூன், ராக்கெட் இரண்டுக்கும் பந்தயம் வைக்கிற மாதிரி ஒரு அறிமுகம் இன்று நான் நடத்தப் போவது. இன்று நான் உங்களிடம் விவாதிப்பது பலூன் ராக்கெட் பந்தயம் என்று ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்கள் ஏதோ ஆசிரியர் சொல்ல வருகிறார் என ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. மாணவர்கள் குழுக்களாக இணைந்து பலூன், ஸ்ட்ரா, நூல் மற்றும் ஒட்டும் டேப்பை பயன்படுத்தி பலூன் ராக்கெட்டை உருவாக்குகின்றனர். எந்த பலூன் அதிக தூரம் செல்லும் என்பதை முன்கூட்டியே கணித்து பின்னர் அதனை இயக்குகின்றனர். செயல்பாட்டிற்கு பிறகு பலூன் ஏன் நகர்ந்தது என்பதை விவாதித்து அதை நியூட்டனின் 3ஆம் இயக்க விதியான ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த செயல்பாடு மூலமாக மாணவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா, ஆர்வம், ஒரு குழுவாக செயல்படுவது, ஒரு முன்னறிவை இதோடு இணைப்பது, கருத்து புரிதல் ஆகியவை மேம்படுகிறது. ஓம் விதியை விளக்குவதற்காக மனித மின்சுற்று ஒன்றை உருவாக்குவது. மாணவர்கள் தாங்களாகவே மின்கலம், மின்கம்பி, மின்விசை, சுவிட்சு, மின் விளக்கு ஆகியவற்றின் கதாபாத்திரங்களை ஏற்று ஒரு மின்சுற்றை உருவாக்குகின்றனர். மின்விசை திறந்திருந்தால், அதாவது ஓப்பனில் இருந்ததுன்னா விளக்கு எரியாது. அது க்ளோஸ்டா, அது மூடப்பட்டவுடன், சுவிட்சை மூடின உடனே, ஆன் பண்ண உடனே விளக்கு எரிவதை செயல்முறையாக காட்டி வருகின்றனர். இதன் மூலம் திறந்த மின்சுற்று, மூடிய மின்சுற்று, மின்னோட்டம், அந்த கருத்துக்களை மகிழ்வுடன் கற்றுக்கொள்கின்றனர். காந்த புதையல் வேட்டை, இது ஒரு அனதர் டீச்சிங் மெத்தடாலஜி. இரும்பு ஆணி, பேப்பர் கிளிப்பு, நாணயம், பிளாஸ்டிக் பொருள், மரத்துண்டு, எரேசர், அழிப்பான் வகுப்பறையில் அங்கங்கே மறைச்சு வைத்து மாணவர்களை அந்த மறைத்த பொருட்களை தேடி எடுக்க சொல்றது. இதில் எது காந்தத்தால் ஈர்க்கப்படும், ஈர்க்கப்படாத பொருள் எது அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்தலாம். இந்த செயல்பாடு அறிவியல் ஆராய்ச்சி மனப்பான்மையை, கூர்ந்த கவனிப்பு மற்றும் கருத்து புரிதலை வளர்க்கிறது. இயற்பியல் பிங்கோ, பிசிக்ஸ் பிங்கோ மாணவர்களுக்கு ஒரு கார்டு மூலமா இயற்பியல் ஆர்வத்துடன் கற்பிப்பது. விசை, ஆற்றல், மின்னோட்டம், மின்னழுத்தம், பிரதிபலிப்பு, காந்தம், லென்ஸு, இயக்கம் போன்ற இயற்பியல் சொற்கள் அடங்கிய பிங்கோ அட்டைகள் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர் கருத்து சார்ந்து அந்த கேள்விகளை கேட்கின்றனர். நம்ம அதை கேட்கும்போது மாணவர்கள் இந்த சரியான விடையை அந்த கார்டில் இருந்து எடுத்து காமிக்கிறாங்க.
வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்த கருத்தை வகுப்பிற்கு விளக்குவதன் மூலம் சக மாணவர் கற்றல் மேம்படுகிறது. கண்ணாடி பிரதிபலிப்பு செயல்பாடு அப்படிங்கிற ஒரு செயலை இப்போ பார்க்கலாம். இதுவும் வகுப்பில் கற்பித்து வரப்படுகின்ற நடைமுறை பொருட்களை பயன்படுத்தி கற்பிக்கின்ற ஒரு முறை. சமதள கண்ணாடி, டார்ச் லைட்டு ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த ஒளியினுடைய பிரதிபலிப்பு, அதாவது மிரர், டார்ச் லைட்ஸ், இதை வச்சு ஒளியின் பிரதிபலிப்பை நம்ம வந்து கற்றுத்தரலாம். படம் எங்கே உருவாகும் என்பதை முன்கூட்டியே கணித்து நம்ம வந்து செயல்முறையில் விளக்குறேன். இதன் மூலம் மாணவர்களுக்கு பிரதிபலிப்பு விதிகள், ரிஃப்ளெக்ஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இமேஜ் கிரியேஷன், பட உருவாக்கம் போன்ற தெளிவான புரிதல் ஏற்படுகிறது. இது போன்ற பல்வேறு செயல்பாடுகளை மாணவர்களுக்கு விளையாட்டின் வழியாகவும் கற்பிக்கும் பொழுது மாணவர்கள் ஆர்வத்துடன் இயற்பியலை கற்று வருகின்றனர். நன்றி.